بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபை நாம் பார்த்து வருகிறோம். அதன் பாடங்களை அல்ஹம்துலில்லா வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது அல் முக்தாராத் என்ற அந்த கிதாபினுடைய பாடங்களிலே நாம் பார்த்து வரக்கூடிய வரிசையில் இப்பொழுது 11ஆம் பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது அல்ஹம்துலில்லா நம்முடைய இலக்கிய நயத்தையும் அதனுடைய அரபி இலக்கியத்தையும் விளக்கி கூறக்கூடிய ஒரு புத்தகமாக அடிப்படை கிதாபாக இருக்கிறது. இதிலே அல்ஹம்துலில்லா நமக்கு குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமும் ஹதீஸ்கள், நலம் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள், உரைகள், அவருடைய பேச்சுக்களின் இலக்கியத்தையும் விளக்க வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெளிவான முறையிலே விளக்க இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இதையெல்லாம் அல்ஹம்துலில்லா ஜாமியத்துர் ரகீப் என்ற ட்ரஸ்டின் சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிக பெரும் நன்மைக்குரிய சேவையாக இருக்கிறது. இந்த சேவையை நாமும் இணைந்து செய்வதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எனவே வாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது நம்முடைய சிந்தனைகள், கருத்துக்கள், நம்முடைய துவாக்கள் மூலமும், அதேபோல் அல்லாஹு தாலா நம்மளுக்கு வழங்கிய அருட்கொடைகளான நியமத்துகளான செல்வங்கள் மூலமும் நம்மால் முடிந்த அளவு இந்த நம்ம நிறுவனத்திற்கு, இந்த ஒரு பணிக்கு, முக்கியமான ஒரு சேவைக்கு உறுதுணையாக, ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா வழங்கிய அந்த அற்கொடையிலிருந்து நாம் நன்கொடையாக இதோ அக்கௌண்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அல்லாஹு தாலா பரக்கத்தையும் பெரும் பாக்கியத்தையும் தந்து இந்த சேவையை கியாமத் வரை மக்களுக்கு பயனுள்ளதாக இம்மையிலும் மறுமையிலேயும் அவர்களுக்கு உயர்வையும் வெற்றியும் நமக்கு வாங்கி தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹிதாபத்துல் முஅஜிஸா, அற்புத உரை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையிலே எந்த அளவிற்கு அற்புதம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அற்புதமான உரை, அதாவது அதனுடைய 2வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இதனுடைய சம்பவங்கள், இதிலே வந்த அற்புதமான நபியினுடைய அந்த ஒருங்கிணைப்பு விஷயங்கள், அதேபோல் மக்களை எவ்வளவு அகலாக்கோடு நடக்க வேண்டும், எவ்வளவு அதபோடு பேச வேண்டும் என்ற விஷயங்களையும், முன்னால் இருக்கக்கூடிய அந்த முகாத்தபை புரிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்க வேண்டும் என்ற தெளிவையும் இந்த விஷயத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இதனுடைய முழு சரித்திரத்தையும், இந்த முழு ஹதீஸையும் நாம் சுருக்கத்தை சென்ற பாடத்திலே சொல்லிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதில் நாம் பாடத்தினுடைய இபாரத்துகளை, அர்த்தங்களை காண்போம். வாருங்கள், அல்லாஹு தாலா நமக்கு விளக்கத்தையும் தெளிவையும் தந்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்லலாம். வாருங்கள். عن أبي سعيد الخدري رضي الله عنه قال: لما أعطى رسول الله صلى الله عليه وسلم ما أعطى من تلك العطايا الكبار في قريش وفي قبائل العرب. ஹஸ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. கால, ஹஸ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்: லம்மா ஆத்தா, கொடுத்த பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய பொழுது, மா ஆத்தா, எந்த ஒன்றை அவர்கள் கொடுத்தார்களோ, மின் தில்கல் அத்தாயல் கிபார், இந்த மிகப்பெரிய கொடுப்பினைகள், வரவுகளிலிருந்து,
எந்த ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களோ அவ்வாறு கொடுத்த பொழுது ஃபீ குரைஷின் குறைஷி கூட்டத்திலே வஃபீ கபாயிலில் அரப் அவங்க குறைஷி கூட்டத்துக்கு குறைஷிகளுக்கு கொடுக்குறாங்க வஃபீ கபாயில் அரப் இன்னும் அரபிகளுடைய கபீலா அதனுடைய பண்பு தான் கபாயில் அந்த கபீலத்துன் அவர்களுக்கு அந்த கூட்டத்திற்கும் அவர்கள் கொடுக்கிறார்கள் கோத்திரத்திற்கும் கொடுக்கிறார்கள் வலம் யகுன் ஃபில் அன்சாரி மின்ஹா ஷெய்உன் குறைஷிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க அதே மாதிரி அரபி கபாயில்களுக்கும் கொடுத்தாங்க அன்சாரிகளுக்கு கொடுக்கல வலம் யகுன் அதில் ஆகியிருக்கவில்லை ஃபில் அன்சாரி அன்சாரிகளிலே மின்ஹா அதிலிருந்து அந்த அத்தாயாக்கு போதும் இந்த அத்தாயல் கிபார் இருக்குத அதுக்கு தான் இந்த ஹால் அமீர் அத்தாயாக்கு திரும்புது ஷெய்உன் எந்த வஸ்துவும் அதிலிருந்து அன்சாரிகளுக்கு ஆகியிருக்கவில்லை இப்போ அரபி குறைஷிகளுக்கு கொடுத்தாங்க கபீலா அரபிகளுக்கு கொடுத்தாங்க அன்சாரிகளுக்கு எதுவுமே அந்த இதிலிருந்து போகல கொடுக்கப்படலை வஜத ஹாதல் ஹையும் மினல் அன்சாரி ஃபி அன்ஃபுசிஹிம் வஜத என்றால் பெற்றுக்கொண்டான் என்று எவ்வாறு அர்த்தம் வருகிறதோ அதே போன்று வஜத அலைஹி என்று வரும் பொழுதோ அதாவது வஜத என்று வரும் பொழுதோ அவங்க கோவப்பட்டார் என்ற அர்த்தமும் வரும் வஜத கோவப்பட்டார்கள் ஹாதல் ஹை இந்த கோத்திரம் இந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க கோவப்பட்டார்கள் ஹைனா என்னது ஒரு கபீலா ஒரு கோத்திரம் அவர்கள் கோவப்பட்டார்கள் யாரிலிருந்து மினல் அன்சார் அன்சாரிகளில் இருந்து இந்த கோத்திரம் இந்த கூட்டம் கோபப்பட்டது ஃபி அன்ஃபுசிஹிம் அவங்களுடைய நப்சிலே வஜத ஃபி நப்சிஹினா அவங்களுடைய நப்சிலே அவர்கள் கோபமடைந்தார்கள் அப்போ ஹிமுங்கிறது இந்த அன்சாரிகள் தங்களுடைய நப்சிலே என்ன செஞ்சாங்க கோபமடைந்தார்கள் ஹத்தா கசுரத் ஃபீஹிம் அல் காலத்து இதுவரை என்றால் கசுரத் அதிகமாகிவிட்டது ஃபீஹிம் அவர்களிலே அந்த அன்சாரிகளுக்கு மத்தியில் அந்த பேச்சில் அல் காலத்துனா பேச்சுக்கள் அதாவது இப்படி நடக்குது அப்படி நடக்குது கவுல் ஃபாஷின்னு சொல்லுவாங்க அதாவது பேசக்கூடாத பேச்சுக்கள் மக்கள்கிட்ட பேசக்கூடாத பேச்சுக்கள் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அது பரவுறது நலவான பேச்சாக இருந்தாலும் சரி தீய பேச்சாக இருந்தாலும் சரி அடி பரவுறதுக்கு சொல்றது ஒரு விஷயத்தை அடி பரப்பிடுறது இப்போ காலத்து அப்படிங்கிறது காலத்து அத்தா கசுரத் ஃபீஹிமுல் காலத்து அவர்களுக்கு மத்தியிலே அதிகமாகிவிட்டது ஹத்தா இதுவரை என்றால் கசுரத் அதிகமாகிவிட்டது ஃபீஹிம் அவர்களிலே அன்சாரிகளுக்கு மத்தியிலே அதிகமாகிவிட்டது அல் காலத்து அல் காலத்து என்றால் அதாவது அது ஒரு இஸ்மு பொதுவாக பேச்சுக்கு சொல்றது சொல்லுக்கு சொல்றது அது நலவான பேச்சா இருந்தாலும் சரி தீய பேச்சா இருந்தாலும் சரி மக்களுக்கு மத்தியில் பரவிய அந்த பேச்சுக்கு சொல்றது சொல்லுவாங்க அல் கவுலுல் ஃபாஷி அதாவது பரவிய சொல் மக்கள்கிட்ட பரவிடுச்சு அது அளவாகவும் இருக்கலாம் தீயதாக இருக்கலாம் இங்கே அப்போ இதோடைய விஷயத்தை பற்றி அப்படியே பேச்சு அதிகமாயிடுச்சு ஹத்தா கால எதுவரை என்றால் கால காயிலுகும் அவர்களிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சொன்னார்கள் ஹும்ங்கிறது இந்த அன்சாரிகளுக்கு தான் போதும் அவர்களில் சொல்லக்கூடியவர்கள் சொன்னார்கள் லக்கிய வல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமஹு அசல்ல இதனுடைய அர்த்தம் என்ன வரும் அப்படின்னா சந்தித்தார்கள் கிடைத்து விட்டார்கள் வல்லாஹி சந்தித்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தை இந்த இடத்துல அசல் அர்த்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்னஹுல் ஆன் வஜத அன்சாரன் கைரனா அதாவது இப்போ நம்ம அல்லாத வேறு ஒரு உதவியாளர்கள் அன்சாரிகள் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீன் கௌமிஹி வ அஹ்லிஹி அவங்களுடைய கூட்டத்தார்கள் இருந்தும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருந்தும் அவங்களுக்கு தேவையான உதவியாளர்கள் கிடைத்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் அல்லாத வேற அன்சாரிகள் கிடைச்சிட்டாங்க அதனால் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்க அன்சாரிகள் பேசுறாங்க ஃபதஹல அலைஹி சஅத் இப்னு உபாதா உடனே ஹஸ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க தஹல அலைஹினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நுழைந்தார்கள் இந்த ஹீங்கிற லமீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போதும் இந்த கௌமஹுங்கிற லமீரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் போதும் சரி ஃபகால நுழைந்து சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இன்ன ஹாதல் ஹய்ய மினல் அன்சாரி
அன்சாரிகளிலிருந்து இந்த கூட்டத்தார்கள், இந்த கோத்திரம் அன்சாரிகள் பொதுவாகவே எல்லாரையுமே சேர்க்குது. இந்த கூட்டத்தார்கள் கது வஜது அலைக்க திட்டமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஃபி அன்ஃபுசிம் அவருடைய நப்சிலே உங்களுக்கு எதிரானதை பெற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்கள் மீது கோபம் பட்டு கொண்டார், உங்கள் மீது கோபமடைந்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தம். இந்த இடத்துல கோபம் நாயஸ்லாஸ்ல மீது அன்சாரிகள் கோபம் அடைந்தார்கள்னா வெறுப்பான கோபம் இல்லை, ஒரு வருத்தத்தோட உரிய விஷயம். என்னாச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம மேல எதுவும் பிரியம் வரவில்லையோ, எதுவும் பிரியம் குறைந்து விட்டதோ, நம்ம அல்லாத வேற ஒருத்தங்களை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினுடைய கோபமாகத்தான் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம். லிமா சனஅத ஃபி ஹாதல் ஃபைஇ அல்லதி அசபுத்த, லிமா சனஅத நீங்கள் எந்த ஒன்றை செய்தீர்களோ, ஃபி ஹாதல் ஃபைஇ, ஃபைனா கனிமத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு சொல்றது. இந்த கனிமத்திலிருந்து அல்லதி எப்படிப்பட்ட கனிமத்? அசபுத்த நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களே, அதாவது உங்களுக்கு கிடைத்ததுன்னு அர்த்தம். அசபுத்தனா உங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ நீங்க பெற்றுக்கொண்டீர்களே, அந்த இந்த ஃபையிலிருந்து, இந்த கனிமத்திலிருந்து நீங்கள் எந்த ஒன்றை செய்தீர்களோ அது விஷயத்திலே அவர்கள் உங்கள் மீது கோபப்பட்டு விட்டார்கள். அப்ப எதை செய்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்களுடைய கோத்திரத்தார்களான ஹவாஸின், சகீஃப் இந்த கூட்டத்தார்களுக்கு என்ன செஞ்சாங்க? இந்த ஹுனைனுடைய, இந்த ஹுனைன் சம்பந்தமாக தான் வருது, இங்கே நாம சொல்லியிருக்கிறோம். இந்த ஹுனைனுடைய அந்த பொருளை என்ன செஞ்சாங்க? பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த அன்ஃபுஸிஹிம்ங்கிறதும் நம்ம சொன்ன மாதிரி அன்சாரிகளுக்கு தான் போதும். சரி. கஸம்த ஃபீ கௌமிக்க, உங்களுடைய கூட்டத்திலேயே நீங்கள் அதை பிரித்து விட்டீர்கள். வஅதைத அத்தாயா இலாமன் ஃபீ கபாயிலில் அரப், வஅதைத இன்னும் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். அத்தாயா இலாமன், அத்தாயா இல்லாமன்னா பெரும் பகுதிகள், அதாவது அதிகமான பெரிய அலீமுக்கு முன்புதான் இலாம், பெரிய ஒரு தொகைகளை, அந்த கொடுப்பினைகளை, பெரிய அந்த பயிர்ந்து வந்த விஷயங்கள், அந்த வஸ்துக்களை ஃபீ கபாயில் அரப், அரபு கோத்திரத்திலேயே நீங்கள் பிரித்து விட்டீர்கள். கபாயில் அரப்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஹவாஸின் வருவாங்க, தகீஃப் கூட்டத்தால் வருவாங்க, இவங்கெல்லாம் எனது அவங்கெல்லாம் உள்ள அடங்குவாங்க. இல்லை தாய்ஃபி சார்ந்தவங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய? பெரிய இதை கொடுத்தீங்க. வலம் யகுன் ஃபி ஹாதல் ஹய்யிம் மினல் அன்சாரி மின்ஹா ஷைஉன், வலம் யகுன் ஆகியிருக்கவில்லை, ஃபி ஹாதல் ஹய் இந்த கோத்திரத்தாரிலே, மினல் அன்சார் அன்சாரிகளிலிருந்து இந்த கூட்டத்தார்களுக்கு ஆகியிருக்கவில்லை, மின்ஹா அதிலிருந்து, இந்த ஹாங்கிற லமீர் என்னது? அந்த அத்தாயா இருக்குல்ல, அத்தாயாக்களில் இருந்து. ஃபைங்கிறது முதக்கர், அதனால அந்த இது வந்து அத்தாயாக்கு போகும். அப்போ அந்த அந்த கொடுக்கப்பட்டவைகளிலிருந்து, அந்த கிடைத்த அந்த வஸ்துக்களிலிருந்து ஷேவுன் எந்த ஒரு வஸ்துவும் யாருக்கு? அன்சாரிகளுக்கு செல்லவில்லை, இந்த கோத்திரத்துக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதில் சாது உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அன்சாரிகளுடைய அந்த முறையீட, அந்த அன்சாரிகள் தங்களுக்கு மத்தியில பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சொற்களை அந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வெளிப்படுத்துறாங்க, பேசுறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபஐன அன்த மின் ذلك யா சஅத், ஃபஐன அன்த நீ எங்க இருக்கிறாய்? மின் ذلك அந்த விஷயத்திலிருந்து, யா சஅத் ஓ சாதே நீ எந்த பக்கம் இருக்கிறாய்? அதாவது இப்போ நீ வந்து சொல்ற இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற, அன்சாரிகள் பேசிக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறாய். நான் உன்னிடம் கேட்கின்றேன், நீ அந்த விஷயத்துல எந்த பக்கம் இருக்குது? அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, உன்னுடைய கருத்து நீ எந்த பக்கம்னா, நீ ஏன் பக்கமா அவங்க பக்கமா அப்படின்னு சொல்லி போய் கேட்கல. அப்படின்ட்டு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ராய் என்ன இது விஷயத்துல, அன்சாரிகள் பேசுறாங்க சொல்லக்கூடிய விஷயத்துல நீ வந்து உன்னுடைய சிந்தனை என்ன, உன்னுடைய கருத்து என்ன, இதுல நீ எந்த பக்கம், எந்த நீ வந்து கொடுத்தது விஷயத்த என்ன சொல்ற, அது மாதிரி உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கேட்ட உடனே கால அவங்க சொல்ல, யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா அன நான் இல்லை, இல்லா மின் கௌமி என்னுடைய கூட்டத்திலிருந்தே ஒருவனாக தவிர நான் ஆகியிருக்கவில்லை. அப்படி நான் வந்து அன்சாரி பக்கம் தான், அவங்க பக்கம் அப்படி கிடையாது. மாறாக என்ன அர்த்தம்னா, அதுக்கு விளக்கம் ஹசின் து மிஸ்ல ஹுஸ்னிஹிம், நானும் என்னது கவலைப்பட்டுற அந்த விஷயத்துல, நானும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ, அவங்க கவலைப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த வருத்தத்துல நானும் என்னது பங்கெடுத்திருக்கேன். எனக்கும் இது விஷயம் வருத்தமாகத்தான் இருக்கிறது யார சொல்லலாம், எனக்கு இது விஷயத்துல தெளிவு வேணுமேங்கிற இந்த விஷயத்துக்காகத்தான் உங்கள்கிட்ட வந்து நான் அந்த விஷயத்த பேசி கொண்டிருக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சாது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த மேலேருந்து வந்த விஷயங்களை பார்க்குறோம். பன்னினுடைய யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த கொடுப்பினைகள் பொதுவாக அன்சாரிகள் அதிகமாக யாருக்கு கிடைக்கப்பட்டுச்சு?
முஹாஜிர்களுக்கு கிடைக்கப்பட்டதுனால அன்சாரிகளுக்கு ஒரு, அதாவது ஒரு வருத்தம், ஒரு மனசுல ஒரு சிந்தனை இருந்துச்சு. அப்ப அதனால வந்து கேட்கறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்மா லி கௌமக ஃபி ஹாதிஹில் ஹதீரதி. அப்போ ஒன்று சேர், எனக்காக வேண்டி ஒன்று கூட்டு, கௌமக்க உன்னுடைய கூட்டத்தார்களை, ஃபி ஹாதல் ஹதீரதி இந்த ஹதீராவிலே. ஹதீராவிலேனா என்ன, இந்த மாதிரி இந்த கொட்டகை, அதாவது பொதுவாக ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அது தன்னை மலையிலிருந்து வெயிலிருந்து குளிர்லேருந்து பாதுகாக்கப்படுறதுக்காக வேண்டி நல்ல கொட்டகை மாதிரி அடிக்கப்பட்ட கூடாரங்கள் அடைச்சி மறைச்சு வைக்கப்பட்ட அந்த கொட்டகைக்கு தான் ஹவீரத் என்பதாக சொல்லுவாங்க. அந்த பன்மை ஹவாயிர். சரி, அப்போ இந்த கொட்டகையிலே உன்னுடைய கூட்டத்தார்களை எனக்காக வேண்டி ஒன்று சேர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பால ராவி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அது அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஜாஅ ரிஜாலுன் மினல் முஹாஜிரின், முஹாஜிரின்களிலிருந்து ஆண் சஹாபாக்கள் ஆண்கள் வந்தார்கள். ஃபதரகஹும் அவர்களை விட்டு விட்டார்கள். ஃபதஹலு அவர்கள் நுழைந்தார்கள். இது தரக்கஹும்னா அவர்கள் அந்த முஹாஜிரின்களை விட்டு விட்டார்கள், அவங்கள தடுக்கல, உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வைக்கல, மாறாக உள்ள போக சொல்லிட்டாங்க. ஃபதஹலு அவங்க உள்ள நுழைந்தார்கள். வஜாஅ ஆஹரூன் ஃபரத்தஹும் இன்னும் மற்றவர்கள் வந்தார்கள், வேறு சிலர்களும் வந்தார்கள். ஃபரத்தஹும் அவர்களை திருப்பி விட்டார்கள், அதாவது நீங்க உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஃபலம்ம ஜித்தமஉ அதா சாதுன், அன்சாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டவுடன் அதா சாதுன் சாத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். என்ன சொல்றாங்க, அங்க போய் என்னது கௌம சேர்க்கறதுக்காக வேண்டி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா அன்சாரிகளை யாருமே மீதமாகலை, எல்லா அன்சாரிகளும் அந்த இடத்துல அந்த ஹதீரால அந்த கொட்டகையில ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்போ சாத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஹபரை, இந்த செய்தியை தெரிவிக்கிறாரு. யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி விட்டேன் என்று சொன்னவுடன் ஃபகால, இதில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, கத் இஜ்தமஅ லக ஹாதல் ஹய்யும் மினல் அன்சார், திட்டமாக உங்களுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆதல் ஹை இந்த கூட்டத்தார்கள், நீங்கள் எந்த கூட்டத்தார்களை அழைத்து பேச வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த அன்சாரி சஹாபாக்கள் அனைவரும் உங்களுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஹாதல் ஹய்யும் மினல் அன்சார், அதல் ஹாதல் ஹய்யும் மினல் அன்சார், அன்சாரிகளுடைய அந்த கூட்டத்தார்கள் உங்களுக்காக ஒன்று சேர்ந்து விட்டார் என்று சொன்னவுடன் இந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க. அத்தாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். ஹும்ங்கிறது அந்த ஒன்று சேர்ந்த அன்சாரிகளுக்கு சொல்லப்படுது. அத்தாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் வந்தார்கள். ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இப்போ அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ்வை புகழ்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம், ஏற்கனவே வந்துச்சு. அப்போ அல்லாஹ்வை எவ்வளோ புகழணுமோ, வாஸ்னா அலைஹி அவன் மீது துதிபாடினார்கள், அவனை இன்னும் புகழ்ந்தார்கள். பிமா ஹுவ அஹ்லுஹு, பிமா எந்த ஒன்று, ஹுவ அவன், அஹ்லுஹு அதற்கு தகுதியானவனாக இருக்கிறானோ அந்த ஒன்று அளவிற்கு. அப்போ அவனுடைய தகுதிக்கு ஏற்ப என்ன செய்யறாங்க, அவனை புகழ்றாங்க. இப்போ பிமாஹு எந்த ஒன்று அவன் ஆகியிருக்கிறான் அதற்கு தகுதியானவனாக, மாக்கு தான் போதும் இந்த ஹூதமீரு. அப்போ அந்த ஒன்றுக்கு, எந்த ஒன்றுக்கு அவன் தகுதியாக இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவனை அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். சும்ம கால, பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரைய ஆரம்பிக்கிறாங்க. யா மாஷரல் அன்சார், அன்சாரி கூட்டத்தார்களே, மாஷர்னா கூட்டத்துக்கு சொல்றது. மா காலத்தும் பலகத்னி அன்கும், மா காலத்துன் எந்த ஒரு சொல், பலகத்னி என்னை வந்தடைந்தது, அன்கும் உங்களிடமிருந்து. அப்போ உங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களிடமிருந்து என்னை வந்து அடைந்து விட்டது. எந்த ஒன்று அடைந்ததோ, வஜத்துமூஹா ஃபி அன்ஃபுசிக்கும், இன்னும் வஜிதத்துன் இன்னும் உங்களுடைய கோபம், வஜத்துமூஹா அதை நீங்கள் பெற்று கொண்டீர்கள், அதில் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஃபி அன்ஃபுசிக்கும் உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் எந்த ஒரு கோபத்தை பெற்றிருக்கிறீர்களோ, அடைந்திருக்கிறீர்களோ அந்த கோபத்துடைய விஷயமும்
என்னை வந்தடைந்தது. அலம் ஆத்திக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி. அலம் ஆத்திக்கும், நீங்கள், நான் உங்களிடம் வரவில்லையா? அத்தா ஏத்திலிருந்து வருது, ஆத்தி நான் வர்றது. அலம் ஆத்திக்கும், நான் உங்களிடம் வரவில்லையா? துல்லாலன், லாலுக்கு அதாவது லாலுக்கு ஜமா தான் துல்லால், வழிகட்டவர்களாக, நீங்கள் வழி தவறி போய் வழிகட்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களிடம் வரவில்லையா? ஃபஹதாக்குமுல்லாஹு பி, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். பி, என்னை கொண்டு, என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். ஆலத்தன், இன்னும் ஏழையாக இருந்தீர்கள், நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள். அகனாக்குமுல்லாஹு பி, ஆலத்துனா ஃபக்கீருக்கு சொல்றது, தேவையுடையவர்கள், ஃபக்கீருக்கு சொல்றது. அகனாக்கும், உங்களை அல்லாஹ் சீமானாக்கினான், பணக்காரனாக்கினான். பி, என் மூலமாக அல்லாஹ் உங்களை பணக்காரனாக்கினான், தேவையற்றவர்களாக ஆக்கினான். இன்னும் விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், அல்லாஹு தாலா இணைப்பை ஏற்படுத்தினான். பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில பிரியத்தை, நேசத்தை, உல்ஃபத்தை அல்லாஹ் என்ன செய்தான்? ஏற்படுத்தி வைத்தான். இந்த 3 நிலையில நீங்க இருந்தீங்க. உங்களுக்கு அல்லாஹ்ல என்னை அனுப்பி என் மூலமாக உங்களுடைய வழிகேட்டிலிருந்து நேர்வழி கிடைத்தது. நீங்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்தீங்க, உங்களுக்கு அது ஒரு சீமானந்தத்தை ஏற்படுத்தியது. மேலும் விரோதிகளாக குரோதத்திலும் விரோதத்திலும் பிரிந்தும் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்துக்கு மத்தியில ஒரு பிரியத்தை, நேசத்தை என் மூலமாக ஏற்படுத்தினான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடைய அந்த நிலையை சொன்னார்கள். குறிப்பாக உங்களுக்கு மத்தியில பிளவுகள் இருந்துச்சு, சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள். ஒரு போருடைய பேரே வரும், அந்த அளவுக்கு ஒரு புஆஸ் என்ற ஒரு ஹர்பி புஆஸ் என்று ஒரு பேரே உண்டு. அந்த அளவுக்கு என்னது, காலம் காலமாக சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹு தாலா என் மூலமாக உங்களுடைய உள்ளங்களில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைத்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். இந்த இடத்துக்கு அவங்க என்ன செய்யலாம், அவங்க அமைதியாக இருந்தாங்க. சஹாபாக்கள், அவர் அன்சாரி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனைத்து விஷயத்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன, யார சொல்ல, நீங்கள் சொல்றது கரெக்டு தான். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படியே, இது அன்சாரிகளுடைய ஒழுக்கங்களிலிருந்து உள்ளதாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை விஷயத்தையும் அப்படியே என்ன செஞ்சாங்க, ஆமன்னா சல்லம்னான்னு சொல்லி செஞ்சாங்க, ஒத்துக்கொண்டாங்க. காலம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அமன்னு வ அஃலலு. அப்போ அல்லாஹும் வ ரசூலும், இன்னும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் அமன், மிகப்பெரிய உபகாரிகள், இன்னும் மிகச்சிறந்தவர்கள் என்பதாக அன்சாரிகள் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அது அவங்களுடைய ஒழுக்க முறைகள் என்று ஒன்று இருக்கு. தும்ம கால, பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலா துஜீபூனி யா மாஷர் அன்சார். ஓ அலா துஜீபூனி, நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா? யா மாஷர் அன்சார், அன்சாரி கூட்டங்களே. நான் இப்படி சொன்னோன்னா அப்படியே நீங்க கேட்டுட்டு, ஆமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலும் தான் எல்லா விதமான கண்ணியம், உயர், உபகாரம், சிறப்பிற்குரியவர்கள் என்பதாக சொல்லி விட்டீர்கள். ஆனா என்ன செய்யலாம், நீங்க திருப்பி சொல்லலாம், நீங்க நினைச்சா என்ன செய்யலாம், பதில் கொடுக்கலாம். நீங்க செஞ்ச அந்த விஷயங்களை, எனக்கு நீங்க செய்த அந்த உபகாரங்களை, உங்களுக்கு எனக்காக நீங்க செய்த உதவிகளை நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுறாங்க. நீங்க எனக்கு பதில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, காலு, அவங்க எல்லாம் சொன்னாங்க, பிமாதா நுஜீபுக்க யா ரசூலல்லாஹ், எதை கொண்டு, பிமாதா, எதை, நுஜீபுக்க, உங்களுக்கு நாங்கள் என்ன பதில் கொடுக்க வேண்டும், எதை கொண்டு பதில் கொடுப்போம் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் எதை கொண்டு நாங்கள் பதில் கொடுப்போம்? லில்லாஹி, அல்லாவிற்கும், வலி ரசூலிஹி, அவனுடைய ரசூலுக்கும் தான், அல் மன்னு வல் ஃபதுலு, அதாவது உபகாரங்கள், கண்ணியம், உயர்வு, சிறப்பு அனைத்தும் அவர்கள் இருவருக்குத்தான் இருக்கின்றது என்று சொன்னவுடன், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல அன்சாரிகள் இந்த இது சொல்றாங்க, 2 பேருக்கு தான் எல்லா விதமான இதுவும். இதுல ஒரு ஒழுக்கத்தினுடைய ஒரு உயர்ந்த ஒரு கட்டம், அது அன்சாரிகள்கிட்ட இருந்த உயர்ந்த பண்பு, ஒழுக்க பண்பு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால அமா வல்லாஹி, இந்த இடத்துல இது அழிஞ்சிருக்குது, இது எங்க என்ன வரும், அமா வல்லாஹி, வாவும் அமாவுங்கிறதும், அமா வல்லாஹி லவ் ஷி'தும் லகுல்தும் ஃபலசத்தக்தும் சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் ஷி'தும், நீங்கள் நாடி இருந்தால், லகுல்தும், நீங்கள் சொல்லி இருக்கலாம்,
பல சதக்தும், நீங்கள் அப்படி சொல்லி இருந்தால் திட்டமாக நீங்கள் உண்மையே உரைத்தவர்களாக ஆவீர்கள். பல சத்தக்தும், நீங்கள் உண்மையிலே உண்மைப்படுத்தி விட்டீர்கள். சொல்ற விஷயம் உண்மைதான். பல சுத்தியத்தும், பல சுத்தத்தும்னா என்னது? நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள். நீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா உண்மை சொல்லிவிட்டீர்கள். சுத்தியத்தும், நீங்கள் உண்மைப்படுத்தப்படுவீர்கள். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நீங்க உண்மைப்படுத்தப்படுவீங்க. நீங்க சொல்றது கரெக்டு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அத்தைத்தனா முகத்தபன் சத்தக்னாக்க, நீங்கள் எங்களிடம் பொய்ப்பிக்கப்பட்ட நிலையிலே வந்தீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நினைச்சா அந்த பதில் எனக்கு சொல்லலாம். எப்படி? நான் மக்காவிலிருந்து என்னை மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் நான் உங்களிடம் வந்தேன். அப்போ நீங்க நினைச்சா அந்த பதிலை திருப்பி சொல்லலாம். எங்களிடம் நீங்கள் வந்தீர்கள் முகத்தபன், பொய்ப்பிக்கப்பட்ட நிலையிலே. சத்தக்னாக்க, நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம். மஹ்தூலன் நசர்னாக்க, மஹ்தூலன் என்றால் அதாவது ஏமாற்றப்பட்ட நிலை. அதே போல உங்களை உதவியை விட்டும் அவர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட நிலை. அப்போ அந்த நிலையில தான் நீங்கள் வந்தீர்கள். நசர்னாக்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். தரீதன், இன்னும் விரட்டி அடிக்கப்பட்ட நிலை. தரீதன்னா விரட்டி அடிக்கப்படுறது. ஆவைனாக்க, நாங்கள் உங்களுக்கு ஒதுங்குமிடம் அளித்தோம். அப்போ தரீதுனா விரட்டி அடிக்கிறது, இடம் கொடுக்காம. நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சோம்? இடம் கொடுத்தோம். ஆயிலன், இன்னும் என்னது? ஆதரவில்லாத நிலையில தான் வந்தீங்க. பக்கீரன், ஏழையாகத்தான் வந்தீங்க. வாசைனாக்கு, நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சோம்? முழு அரவணைப்பை, தன்னுடைய பொருளை கொண்டு, குடும்பத்தை கொண்டு எல்லா விதத்திலையும் அரவணைப்பு கொடுக்கறதுக்கு வாசைனாக்கு, நாங்கள் உங்களுக்கு அரவணைப்பு கொடுத்தோம் என்பதாக நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவஜத்தும் அலையா மாஷர் அன்சார் ஃபி அன்ஃபுசிக்கும் ஃபி லுஆஅத்தின் மினத் துன்யா. இப்போ இது அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாதுவா இருக்கு. முன்னாடி அன்சாரிகளுடைய ஒழுக்க முறைகளை அதப்ப பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, எந்த மறுப்பும் தெரிவிக்கல. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்யல? தனக்காக அன்சாரி சஹாபாக்கள் செய்த உபகாரங்களை நினைவு கூறுறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க இப்படி கூட எனக்கு பதில் சொல்லியிருக்கலாம், சொன்னா நீங்க கரெக்டாக சொல்றீங்க, எந்த விதமான அதுல மாற்றமில், நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையிலே உண்மைப்படுத்தப்படுவீர் என்று. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தவாது, பணிவுத்தன்மையும் வெளிப்படுத்துகிறது. இன்னும் அவருடைய நியாயத்தன்மையும், அவருடைய நீதி நேர்மை, எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி நேர்மை நீதியையும் அதில் வெளிப்படுத்துகிறது. மசல்ல இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வரவில்லை என்று சொன்னா அன்சாரிகளும் மற்றவங்கள போலதான் இருப்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது அவங்களுக்கு பெரிய உபகாரம் தான். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவர்களுடைய விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. நீங்க செஞ்ச உபகாரத்தையும் பெருசா எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதே மாதிரி அவங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் எல்லா விதமான சிறப்பும் உபகாரமும் சேரும் என்று சொன்னது அவங்களுடைய ஒழுக்கத்தை குறிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, وجدتم علي يا معشر الأنصار في أنفسكم في لعاعة من الدنيا تألفت بها قوما. وجدتم علي, என் மீது நீங்கள் வருத்தம் கொண்டு விட்டீர்களா? யா மாஷல் அன்சார், ஓ அன்சாரி கூட்டத்தார்களே, ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே, உங்களுடைய நப்சுகளிலே, ஃபி லுஆஅத்தின், லுஆஅத் என்றால் பொதுவாக வலுவழுப்பான புல் என்பதற்கு சொல்லப்படும் பசுமையான புல். அதாவது இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, உலகம் என்ற அர்த்தமும் இருக்குது. இந்த இடத்துல உலக கலீலுல் பகா, குறைவாக இருக்கக்கூடிய, குறைவான நாளே இருக்கக்கூடிய ஒரு அற்ப பொருள். அதற்காக வேண்டி மின துனியா, உலகத்திலிருந்து மிக குறைவாகவே பாக்கியா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக வேண்டி உங்களுடைய உள்ளங்களிலே என் மீது வருத்தத்தை பெற்றுக்கொண்டீர்களா ஓ அன்சாரி கூட்டங்களே? தஅல்லஃப்து பிஹா, அதை கொண்டு, இந்த பிஹா லமீரு இந்த உலகத்துக்கு துனியாவுக்கு சொல்லலாம், தஅல்லஃப்து பிஹா அல்லது லுஆத்துக்கு சொல்லலாம். அதாவது அந்த அற்ப பொருளை கொண்டு நான் ஒன்றிணைத்தேன், ஒன்றிணைக்க நாடினேன். கௌமன், ஒரு கூட்டத்தை, இஸ்லாத்தோடு அவர்களை ஒன்றிணைக்க நாடினேன். யுஸ்லிமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. வக்கல்துக்கும் இலா இஸ்லாமிக்கும், இன்னும் வக்கல யுஅக்கிலுனா, முழுமையாக நம்பிக்கை கொள்ளுதல், உங்கள் மீது நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டேன், உறுதி கொண்டு விட்டேன். இலா இஸ்லாமிக்கும்,
உங்களுடைய இஸ்லாத்தின் பக்கம், உங்களுடைய இஸ்லாத்துடைய விஷயத்தில் நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டேன். எனவே அந்த அவர்களை இஸ்லாத்தோடு இணைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொடுத்த அந்த உண்மையாவுடைய அற்பு பொருளுக்காக நீங்கள் என் மீது வருத்தம் கொண்டு விட்டீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளை பார்த்து கேட்டுவிட்டு அடுத்து சொல்றாங்க, அலா தரலவுன யா மாஷர் அன்சார், ஓ அன்சாரி கூட்டங்களே, நீங்கள் பொருந்தி கொள்ள மாட்டீர்களா, பொருந்தி கொள்ளவில்லையா? ஐ எதுஹபன்னாசு பிஷ்ஷாய் வல் பஈரி வதர்ஜிஊன பிரசூலில்லாஹி இலா ரிஹாலிக்கும். ஐ எதுஹபன்னாசு, மக்கள் எல்லாம், பிஷ்ஷாயினா ஷாத்துடைய பன்மை, ஆடுகளை கொண்டு செல்லும் போது, வல் பஈரி இன்னும் ஒட்டகங்களை கொண்டு செல்லும் போது, வதர்ஜிஊன நீங்கள் திரும்புகிறீர்கள், பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவர்களை கொண்டு திரும்புகிறீர்கள், இலா ரிஹாலிக்கும் உங்களுடைய வீடுகளின் பக்கம். இந்த விஷயத்தை நீங்கள் பொருந்தி கொள்ள மாட்டீர்களா? இந்த இடத்துல எப்படி அர்த்தம்? மக்கள்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்கள் வீட்டின் பக்கம் கொண்டு செல்வதை பொருந்தி கொள்ள மாட்டீர்களா அன்சாரி கூட்டங்களே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது நான் சத்தியமிட்டு கூறுகிறேன், லிமா தன்கலிபூன பிஹி, நீங்கள் எந்த ஒன்றை கொண்டு திரும்புகிறீர்களோ, ஹைருன் அது மிகச் சிறந்ததாக இருக்கு. இந்த பிஹிங்கிறது இந்த இடத்துல மாக்கு போடுறது, அதாவது இந்த இடத்துல அதை கொண்டு எங்க போகுதுங்கிறது தெரியும். லிமா தன்கலிபூன பிஹி ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கிறது, மிம்மா என்கலிபூன பிஹி அவர்கள் எந்த ஒன்றை கொண்டு செல்கிறார்களோ, எந்த ஒன்றை கொண்டு திரும்புகிறார்களோ அதை விட நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய பொருள் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. அப்ப இந்த ஹீலமீரும் இந்த மாவுக்கு போது, இந்த ஹீலமீர் இந்த மாவுக்கு போகுது. வலவுல் ஹிஜ்ரத்து லகுன்து மின் இம்ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரத் என்பது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், லகுன்து நான் ஆகியிருப்பேன், இம்ரஅன் மனிதனாக, மினல் அன்சார் அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதனாகத்தான் நான் ஆகியிருப்பேன். ஹிஜ்ரத் இருக்கிறதுனால தான் நான் முஹாஜிராக இருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வலவ் சலக்கன் நாசு, மக்கள் எல்லாம் சென்றாலும், ஷிஅபன் ஒரு மலைப்பாதை, மலைப்பாதை சொல்றது ஷிஅபன், ரெண்டு மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவும், மலைப்பாதையின் வழியாக சென்றாலும், வாதியன் இன்னும் ஏதாவது ஒரு ஓடையின் வழியாக சென்றாலும், சலத்துல் அன்சார சலக்கத்தில் அன்சார் ஷிஅபன் வாதியா, அன்சாரிகள் எல்லாம் செல்கிறார்கள், சலக்கத்தில் நடக்கிறது சொல்றது, நடந்து செல்கிறார்கள், ஷிஅபன் ஒரு மலைப்பாதையிலேயோ இன்னும் ஓடையிலேயோ தேர்ந்தெடுத்து அதில் நடந்து சென்றால், லசலக்து ஷிஅபன் அன்சாரி வ வாதியஹா, நான் எங்க நடப்பேன், லசலக்து நான் நடப்பேன், ஷிஅபல் அன்சாரி அன்சாரிகள் செல்லக்கூடிய அந்த மலைப்பாதை வழியாகவும், வாதியஹா இன்னும் அவங்களுடைய இந்த ஓடை வழியாகவும் தான் நான் நடந்து செல்வேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல் அன்சாரு ஷிஆருன், அன்சாரிகள் இருக்கிறார்களே, ஷிஆர், ஷிஆர் என்றால் அது ஒரு விதமான ஆடை. அந்த ஆடை எதுக்கு போடுவாங்கன்னு சொன்னா, அதாவது உடல்ல ஒட்டியதாக இருக்கும், உடல் முடியோட ஒட்டி இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஷிஆர் என்பதாக சொல்றது. பொதுவாக அது உள்ளாடைக்கு கினாயாவா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, மக்கள் போடக்கூடிய பனியன் இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்றது. ஷிஆர் பன்மை அஷ்இரத்துன், ஷுஉருன் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல முடியோட ஒட்டி, ஷிஆருங்கிற அந்த முடியோட ஒட்டி அந்த ஆடை இருக்கிறதுனால அதற்கு பேர் ஷிஆர். உதாரணம் பனியன் மாதிரி ஆடைகளை சொல்லிக் கொள்ளலாம். வன்னாசு திசாருன், மக்கள் எல்லாம், திசார்னா அது மேல அந்த ஷிஆருக்கு மேல அணியக்கூடிய ஆடை, அதாவது பொதுவாக குளிர்ல இருந்து அதே மாதிரி வெயில் பனியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மேலே அணியக்கூடிய ஆடை. அப்போ அன்சாரிகள் நான் உள்ளே அணியும் ஆடையை போன்றும், வன்னாசு மற்ற மக்கள் எல்லாம் திசாருன், அதாவது நான் மேலே அணியும் ஆடையை போன்ற, முதலிடம் அன்சாரிகளுக்கு தான், முதல் முக்கியத்துவம் அன்சாரிகளுக்கு தான், அவங்களுக்கு பிறகுதான் மற்றவர்கள் என்பதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அன்சாரிகளுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலிருந்தே சொல்லி காமிக்கிறாங்க. அன்சாரிகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள், அவங்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக எடுத்து சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹும்ம ரஹமில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகள் மீது இரக்கம் காட்டுவாயாக, அப்னா அல் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுடைய குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுவாயாக, அப்னா அப்னாயில் அன்சார், அன்சாரிகளுடைய குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுவாயாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளுக்காகவும் அன்சாரிகளுடைய குழந்தைகளுக்காகவும்
அவருடைய சந்ததிகளுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியான முறையில துவா செய்கிறாங்க. இது நபியினுடைய ஒரு அன்சாரிகளுக்காக அவங்களுடைய சந்ததிகளுக்காக நபி கேட்ட ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தீனுக்கு நுஸ்ரத் செய்ய விஷயத்துல எல்லா கஷ்டமான நேரத்திலையும், நெருக்கடி ஏற்பட்ட நேரத்திலையும், எல்லா விதமான இடையூறான நேரத்திலையும் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ரெடியாக நின்னாங்க. அவன் தீனை வெளிப்படுத்துறதுல, அது அதனுடைய சட்டங்களை, தீனுடைய சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல ரொம்ப என்ன செஞ்சாங்க, முயற்சி செஞ்சது அன்சாரிகள் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு முயற்சி செய்தார்கள். அதனால அவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்றாங்க. செய்து முடித்த உடனே என்ன ஆகுது, இந்த கூட்டங்கள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பால ராவி அவர்கள் சொல்றாங்க, இப்போ பக்கல் கௌமு, கூட்டம் அந்த அன்சாரி எல்லோரும் இருந்தாங்க, அழுதார்கள். அத்தா அஹ்லலு லிஹாஹும் அத்தா அஹ்லலுன்னா அவர்கள் நினைக்கும் வரைக்கும் அழுது அழுது ஈரமாகிவிட்டது. நினைத்து விட்டார்கள். லிஹாஹும் அவருடைய தாடிகளை எல்லாம் நினைத்து விட்டார்கள். லஹியத்துன் ஜமு லிஹா என்பதா சொல்றது இந்த கன்னம், அதே மாதிரி இந்த நாடி பகுதி இதெல்லாம் வளர்ந்த முடிக்கு லஹியத்துன் என்று சொல்லுவாங்க. அதனுடைய ஜம்மு தான் என்னது, லிஹாஹும். அவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவங்களுடைய தாடிகள் எல்லாம் நனைந்து விட்டது. வகாலு அன்சாரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க, ரலீனா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருந்தி கொண்டோம். கஸ்மன் பங்கு பிரிக்கிற விஷயத்திலையும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பங்கு பிரிச்சாங்களோ அதுல எந்தவித இதுவும் கிடையாது. அதனுடைய 100% அதுல எந்த விதமான வருத்தம் எங்களுக்கு கிடையாது. அதை முழுமையாக நாங்கள் பொருந்தி கொண்டோம். வஹல்லன் இன்னும் பங்கின் அடிப்படையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த விஷயம் அனைத்தும் சரிதான் என்பதை நாங்கள் பங்கு பிரித்த அந்த அடிப்படையிலும் நாங்கள் நபியை பொருந்தி கொண்டோம் என்று அதில் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அழுதாங்க. தாடி நினைகிற அளவுக்கு அழுதுட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் இந்த ஹதீஸ்ல நமக்கு சில விஷயங்கள் இருக்குது. பொதுவா அல்லது ஹிஜ்ரத்துடைய அந்தஸ்து, அதனுடைய கண்ணியத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்திட்டாங்க. அதே மாதிரி அன்சாரிகளுடைய அந்த கண்ணியத்தை பற்றி நமக்கு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வார்களோ அவங்க தான் எனது முழுமையான எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நபி நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம், அவருடைய பணிவு, அவர்களுடைய குணங்கள் எல்லாம் தெரிகிறது. அதே போல் அன்சாரி சஹாபாக்களுடைய அதப் ஒழுக்க முறைகள், அவருடைய குணங்கள், அவருடைய அனைத்து, அதாவது தீனுடைய விஷயத்துல அவங்க செய்த முயற்சி, அதனுடைய வெயிட் என்னங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை கொண்டு நமக்கு புரிய முடிகிறது. அல்லாஹு தஆலா நம்மை சஹாபாக்களை மதித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அன்சாரி சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லோருடைய அந்தஸ்தையும் உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர்களை போன்று ஆக்குவதற்கு முயற்சி செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.